எத்தனையோ ஆலயங்கள், எத்தனையோ குருமார்களை, எத்தனையோ வழிபாடு முறைகளை பார்த்து நீங்கள் வந்துட்ட போதும் சித்த சபையில் வந்து மூடாக்காட்சியெல்லாம் கிடைக்கும். இங்கே கண்ணு திறந்துக்கிட்டு இருக்கையில் காட்சிகள் கிடைக்கும். அங்கே அபிஷேக நேரங்களையும் கோமாதா பூஜை நேரங்களையும் இப்படி சற்சங்க நிகழ்வின் போது கூட உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். அதை எல்லாரும் உணர்ந்தாங்க. சபைக்கு வந்த சீடர்கள் எல்லாரும் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட்டம் மிகுதியாக இல்லை, அதனால் ஏகப்பட்ட வினாக்கள் வந்து கம்மியாக இருக்குது. இருந்தபோதும் பதில் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட வினாக்களுக்கு அகத்திய பெருமான் பதில் சொல்லுவார். இன்புற்று வாழ்க. ஓம் அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகத்தை சாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவிடிகள் போற்றி. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி. ஓம் பால திரிபுர சுந்தம்பியை போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியை போற்றி. ஓம் பிரம்மாண்ட நாயகியை போற்றி. ஓம் அகத்தை சாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய. ஓம் சத்திய நாராயணாய. அகத்தை சாய நமக. ஐயா, இன்றைக்கி வந்து சற்சங்கம் நடக்கும்போது நீங்கள் வந்து நாராயணரை கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் வந்து அப்படியே வந்து பெருமாளாக தெரிஞ்சிங்க. முழு பெருமாளாக தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாகம் வந்து அப்படியே சுற்றி வர்ற மாதிரி. நாகம் அப்படியே சிவகுரையில் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சிவகுரையில் சுற்றி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நாகம் ஃபுல்லாக 5 தலையாக மாறி மகாவிஷ்ணு படுத்திருக்கிற மாதிரி. எல்லாமே உங்கள் சைடு மட்டும்தான் அந்த மாதிரி மகாவிஷ்ணு படுத்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் அந்த 5 தலை நாகமும் அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து காவி வேஷ்டி அந்த எப்பவும் போல் போட்டிருப்பீங்க, அந்த ஆடை அணிந்து அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஒரு காவி வேஷ்டி காவி துண்டு போட்டு நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஒரு குழந்தை நினைக்கிறேன் கையில் ஏதோ சம்திங், ஒரு குழந்தை அப்படியே வச்சு நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டா கையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. கையில் ஆமாம், பெருமாள் தான் விஸ்வரூபமாக காட்சி. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஏகதசி பெருநன்னாளின் சற்சங்க நிலைக்குள் சித்தனழைக்க அருட்பரந்தாமன் வந்தமர் நிலை கொண்டு ஆசிகள் உரைக்கின்ற பொழுது கண்ட காட்சி நாமங்கள் சுற்றி வருவது போல் கண்ட காட்சி. சுற்றி வருவதென்பது சிவகூரை தலமதிலே அவதாரங்கள் ஒன்றையொன்று ஒவ்வொரு நாளிகை பொழுதினிலே தவம் காண்கின்றன. ஒவ்வொரு நாளிகை பொழுதில் தவம் கண்ட அவதாரங்கள் இடம் பெயர்ந்து தவம் காண்கின்ற அற்புதமான நிலைகளிலே அது அணிந்திருக்கின்ற அத்தகைய நாம நிலைகள் காட்சியாக தென்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அத்தகைய சிவகூரை தலமதிலே அவதார கணங்கள் தவமேற்றுகின்ற பொழுது ஒற்றை நிலை கொண்டவன் அத்துணை ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனாக அங்கமர்ந்து அதனை உற்று நோக்கி அவதாரங்களை தவநிலைக்குள் இருந்து எழுந்து சரண் நிலையடைந்த சீடர்களுக்குள் அருட்காவல் பணிபுரிகின்ற அற்புதமான ஆற்றல்தனை அவன் பணியாக செய்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய பணி செய்யும் தோற்றம் அதை கண்டாய் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அத்தகைய ஆதிசேஷனுடைய நிழற்குடையில் அவன் துயில் கொள்கின்ற அற்புதமான இத்தகைய நிலை, மேற்கு திசையில் தலையும் கீழ் திசையில் அவனுடைய அடிப்பாதமும் வைத்து அற்புதமாய் படுத்து நிற்கின்ற கோலம் கொண்ட சிவகூரை தலத்தின் அற்புதமான முகப்பு நிலை இதுவென்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன் கரத்திலே சித்தன் காவி உடையணிந்து ஒரு குழந்தையை, ஒரு செல்வியை வைத்து செல்வது போன்ற ஒரு காட்சி. அது எவரென்று புரியவில்லையோ அற்புதமாய் உரைக்கின்றோம். உமக்கும் அறிவாய் பால திரிபுர சுந்தரியை சுமந்து செல்கின்றான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாளை சித்தன் என்ற நாமம் தாங்கியவன் பாலதிரிபுர சுந்தரி வடக்குவா செல்வியாக அவனை சுமந்தாள். வடக்குவா செல்வி சுமந்த அத்தகைய பாலகன் உயர்ந்து வளர்ந்து மேல் நிற்கின்ற 14 லோகங்களை ஆள்கின்ற சிவமாக நிற்பவனது கரத்தில் பாலதிரிபுர சுந்தரி குழந்தையாக நிற்கின்றாள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக. அக்காட்சியை கண்டாய் நற்காட்சி கண்டு நற்சீடர்களாக தம்பதியர்களாக மழலையோரோடு
தன்னுடைய உறவாளர்களை அழைத்து சபையிலே முதன்மை சீடர்களாக சரணாகதி கொண்டவர்களாக உயர் ஞானத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்ற அற்புதமான சீடர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓ மகதீசாய நமக. எழுந்து நிற்கின்ற பொழுதும் இருந்து வணங்குகின்ற பொழுதும் ஏற்றமுடன் நீ சென்று வருகின்ற தலமதில் இருக்கும் ஐயனவன் ஒன்றாக நின்று அறுபடை வீட்டினுடைய சகோதரனாக நிற்கின்ற அத்தகைய ஐயப்பன் சபரிமலை வாசன் ஒன்றாக நின்று அருட்காவல் புரிகின்றான் இல்லத்தை அருள் சிம்ம அவதாரத்தோடு என்ற அகத்திய நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓ மகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓ மகதீசாய நமக. ஓ மகதீசாய நமக. நீங்கள் எதுவும் கேட்க போகிறீங்களா? கேள்விகளற்ற ஞான நிலைக்குள் சென்று அமைதியாக அமர்ந்து தவம் கண்டு சித்தனை காண்பவனுக்குள் வினா எழுவதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓ மகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். நீங்கள் எதுவும் கேட்க போகிறீங்களா? ஓ மக